வெல்கம் டு அவர் சேனல் சால்ட் அண்ட் பெப்பர் 2020. இன்றைக்கி நம்ம நூடுல்ஸு செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நூடுல்ஸு வேக வச்சுக்கிறதுக்கு ஒரு இதில் தண்ணி வச்சிடலாம். தண்ணி வச்சுட்டு அது கொஞ்சம் நல்லா கொதிக்கிட்டோம். பாருங்கள், தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. இதில் நம்ம கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கலாம். கொஞ்சமாக சால்ட்டு, அப்புறம் நூடுல்ஸை இதில் போட்டுக்கலாம். நல்லா பாயில் ஆகணும். இது கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க, ஏன்னா நல்லா உதிரி உதிரியாக வரணும். அதனால் அவ்வளோதான். இப்போ இது க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா வேக வச்சு எடுத்து இதை நம்ம ட்ரைன் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது நல்லா நம்மளுக்கு குக் ஆகிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம எடுத்து ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம். இப்போது நம்ம இதை ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஹோல்ஸ் இருக்கிற ஒரு இதில் போட்டு ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயின் பண்ணிட்டோம். இப்போது இதில் நம்ம நல்லா க்ளீனாக ஒரு ஃபஸ்ட் தண்ணி நார்மல் வாட்டர் போட்டு இதை நல்லா நம்ம கூல் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இது பாருங்கள், நல்லா இது இப்படி பண்ணால் நல்லா தனித்தனியாக உதிரியாக கரெக்டாக இந்த கோல்டு வாட்டர் போட்டு நம்ம இது வாஷ் பண்ண உடனே நம்மளுக்கு இங்கே பாருங்கள் நல்லா உதிரியாக வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ நான் நூடுல்ஸு இது நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுன்னு இருக்கிறேன். இப்போ அதுக்கு நம்ம தாளிக்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு கடாயோ ஏதோ ஒரு பாத்திரம் நீங்கள் தேவையானது வச்சுக்கின்னு கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். சூடான உடனே இப்போ கிளைமேட் வேறு கொஞ்சம் நல்லா கோல்டாக இருக்குங்களா, அதனால நல்லா கொஞ்சம் ஹாட்டாக சாப்பிடலாம் ஸ்பைஸியானு கொஞ்சம் ஒரு 2 சில்லிஸு நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுன்னு இருக்கிறேன். ஒரு 4-5 கார்லிக்கு பொடியாக அரிஞ்சு இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூனு ஜிஞ்சர் பேஸ்ட்டு, இப்போ இதில் நம்ம தேவையான வெஜிடபிள்ஸு போட்டுக்கலாம். நான் பீன்ஸ் கட் பண்ணி வச்சுன்னு இருக்கிறேன் பொடியாக. பீன்ஸு பாருங்கள், கேரட், ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுக்கலாம். இப்போ எனக்கு அது கிடைக்கல, அதனால் நான் இப்போ பீன்ஸு கேரட் ஆட் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் நம்மளுக்கு நல்லா வதங்கிட்டோம். கொஞ்சமாக இது மேலே நம்ம ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அந்தந்த வெஜிடபிள்ஸ் போடுறப்போ கொஞ்சம் ஆட் பண்ணோம்னா அதில் அந்த சால்ட்டு டேஸ்ட்டு அப்சர்வ் ஆகும். பாருங்கள், பீன்ஸ் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் இதில் கேப்சிகம் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணால் கட் பண்ணிக்கோங்க. நான் எல்லாம் நீட் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கேபேஜ், இலக்கோஸ். ஸோ இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது வந்துட்டு ஃபுல்லாக வதங்கணும்னு இல்லை, ஒரு ஆஃப் பாயில் இருந்தால் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்டியாக. நம்மளுக்கு நல்லா வதங்கிருச்சு. ஒரு 2-3 மினிட்ஸ் வதங்கிட்டுட்டோம். என்னம்மா செஞ்சுட்டு? ஓ, பிரேக்ஃபாஸ்ட்டு நூடுல்ஸுங்க. அப்படியா? பார்த்துக்கிட்டு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. ஐயா காலையில் என்ன செய்யுது, குழந்தைங்களுக்கு பிடிச்சது இல்லைங்களா? சரி, மேகி வேண்டாம், இன்றைக்கி நூடுல்ஸ் செய்ய சொன்னாங்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு, அதனால் இன்றைக்கி செஞ்சு நிற்கிறேன். நல்லாயிருக்கும் பாருங்க, இதெல்லாம் நல்லா நம்மளுக்கு வதங்கிருச்சு. இப்போது நம்ம நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கலாமா? இப்போ நூடுல்ஸ் போட்டுக்கலாம். ஸ்டவ் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு பாருங்கள், நம்ம இது உதிரியாக வச்சுன்னு இருந்தோம் இல்லைங்களா,
பாருங்கள் இது அந்த நம்ம வச்சிருந்த நூடுல்ஸ் எல்லாம் இதில் ஆட் பண்ணிட்டேன். இப்போது இதுக்கு தேவையான அளவு நீங்கள் உப்பு நம்ம அப்போவே போட்டிருக்கோம், இருந்தாலும் இதுக்கு கொஞ்சமாக சால்ட் எவ்வளோ தேவோ அவ்வளோ போட்டுக்கலாம். போட்டு நீ இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. என்னால் இதை தூக்கி பண்ண முடியாது, என்னால் பண்ண முடியாது, இவர் பண்ணி கொடுக்குவார். நான் ஹோட்டலில் பண்ணுற மாதிரி அவ்வளோ பெரிய பாத்திரம் வச்சு அப்படி என்னால் பண்ண முடியாது. ஸோ நான் இப்படியே மிக்ஸ் பண்ணிவிடுவேன். பாருங்கள் எல்லாம் க்ளீனாக ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் கொஞ்சம் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஹோட்டலில் போய் சாப்பிட்டீங்களா, இதில் வினிகரு, சோயா சாஸு அதெல்லாம் போடுவாங்க. பட் நான் வீட்டில் குழந்தைங்கெல்லாம் சாப்பிட்றது அதெல்லாம் நான் எதுவுமே ஆட் பண்ணுறது இல்லைங்க. இதுவே நம்மளுக்கு செம்ம டேஸ்ட்டாக வரும், நேச்சுரலாக இருக்கும். இதுவே பாருங்க, இதுக்கு கிளைமேட்டுக்காக நல்லா இந்த பெப்பர் கொஞ்சம் நல்லா ஸ்பைஸியாக வரட்டோன்னுட்டு பெப்பரு ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா மசாலா நான் ஆட் பண்ணுறதுன்னா 1 2 3 மசாலா இது மட்டும் தான் நான் அதில். ஏன்னா இந்த ஃப்ளேவர் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது எதில் போட்டு கொடுத்தாலும் அவங்க சாப்பிட்டுடுவாங்க. அதனால் இதை மட்டும் இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். டாஸ் பண்ணுறாரு, ட்ரை பண்ணுறாரு. ஓகே ஓகே, மிக்ஸ் பண்ண நான் இதுலேயே ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணேன்னா அதெல்லாம் உடஞ்சிரும். அதனால் அவர் டாஸ் பண்ணி தராரு. ஓகே ஓகே, இங்கே பாருங்கள், நான் எதுவும் அடிஷ்னலாக ஆட் பண்ணல. அந்த 1 2 3 மசாலா மட்டும்தான், மிச்செல்லாம் வீட்டில் இருந்தது தான். ஸோ கண்டிப்பாக நல்ல டேஸ்டியாக நல்லா வந்திருக்கு. லாஸ்ட்டில் இது ஆன உடனே நம்ம இதுக்கு கொத்தமல்லி கொரியண்டர் லீவ்ஸு ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது சர்வ் பண்ணலாம் நம்ம. பாருங்கள், சர்வ் பண்ணியாச்சு. டொமேட்டோ சாஸ் ப்ளஸ் சில்லி சாஸ் வச்சுருக்கேன். கரெக்டாக இருக்கும், பட் இதுக்கு வச்சுருக்கேன் நான். பட் டொமேட்டோ சாஸோட நம்ம ரொம்ப நல்லா காம்பினேஷன் நல்லாயிருக்கும், சாப்பிடலாம். கண்டிப்பாக இதை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இஸ் ரெடி. டேஸ்டி அண்ட் spicy and hot noodles. Yummy. Thank you.